தகப்பனும் 2 குமாரர்களும் இருந்தார்கள். அந்த தகப்பனும் 2 பிள்ளைகளும் மிகவும் சந்தோஷமாய் வாழ்ந்து வந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறைவும் இருக்கவில்லை. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய இளைய குமாரனாகிய டிகோன் ஒரு நாள் அவருடைய நண்பர்களை சந்திக்க புறப்பட்டு செல்லுகிறார். இப்படியாக வழியிலே அவர் தன்னுடைய நண்பர்களை சந்திக்கிறார். மச்சான் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேன். நான் என்ன செய்யறது? அப்பாவுடைய தொழில்களை பார்த்து கொண்டு வீட்டோடு கூட இருக்கிறேன். இல்ல மச்சான், அப்பா எனக்கு ஒத்த சதம் கையில தர மாட்டார். அவரோடு இருக்கிற எப்பயும் அவரோட வைத்துக் கொள்ளுகிறார். இல்ல மச்சான், எப்படி என்னுடைய அப்பாட்ட போய் நான் சொத்தை பிரிச்சு வாங்குறது நடக்காத விஷயம் தானே. இப்படியாக இந்த நண்பர்கள் டிகோனுடைய இருதயத்தை கலங்கடித்து விட்டார்கள். டிகோன் சிந்தித்துக் கொண்டு போகிறான். தன்னுடைய அப்பாவை சந்திக்க சொத்தை பிரித்து கேட்க வேண்டும் என்ற முடிவோடு கூட வீட்டுக்கு வருகிறான் டிகோன். அப்பா 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 அப்பா, நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். அப்பா, நான் இப்பொழுது ஒரு வளர்ந்த பையன். எனக்கு என்னுடைய சொத்தை நீங்கள் உடனடியாக பிரித்து கொடுக்க வேண்டும். அப்பா, அப்பா நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு பரவாயில்லை. எனக்கு சேர வேண்டிய சொத்தை உடனடியாக கொடுத்தே ஆக வேண்டும். இல்லை அப்பா, இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. தயவு செய்து என்னை என்னுடைய சொத்தை கொடுத்து என்னை பிரித்து அனுப்பி விடுங்கள் என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது விருப்பமில்லை. தன்னுடைய மகனை தனியாக அனுப்ப விருப்பமில்லாத இந்த தகப்பன் அவனுடைய கரைச்சல் தொல்லை தாங்க முடியாமல் அவனுடைய சொத்தை அவனுடைய பிரித்து கொடுத்து சொல்லுகிறார். இப்படியாக சொல்லுகிறார்: மகனே, இந்த பொருட்கள் நீ எடுத்துட்டு போவது எனக்கு ரொம்ப மனதில் வேதனையா இருக்கிறது. நீ இப்போ என்ன செய்ய போது எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் மகனை கவனம். மகனே, இல்லையப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு தெரியும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று. நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள், என் வழியில் நான் சென்று விடுகிறேன் என்ற ஏக்கத்துடன் இந்த மகன் தன் தகப்பன் வீட்டை விட்டு கடந்து செல்லுகிறான். உலகத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க கடந்து செல்லுகிறான். இவன் கடந்து செல்லுகிறான். முதலாவது தன்னுடைய நண்பர்களை சந்திக்க. வா மச்சான், வா. எப்படி என்ன சொகுசேதி சொத்தை மச்சான், நீ சொன்ன மாதிரி சொத்தை பிரிச்சு வாங்கிட்டேன். இனி உலகமே எங்கள் கையிலே தான். கப்பலாம் வாங்கலாம், நீ பயப்படாத. நான் இருக்க, நாங்க உங்களோட இருந்து உள்ள உயர்த்துறோம் மச்சான். இப்படியாக மாய்மால வார்த்தைகளினால் இந்த நண்பர்கள் இந்த சகோதரனை ஏமாற்றிவிட்டு அரைக்குறையாக தன்னுடைய பணத்தை எடுத்துக் போய்விட்டார்கள். கூட கொண்டிருக்கிறான். இவருடைய பணத்தின் மயக்கம் இவருடைய கண்களை மறைத்து விட்டது. வழிவருகை இருந்த சில பெண்களை இந்த டிகோன் சந்திக்கிறான். இந்த பெண்களோடு இன்பமாய் வாழ்ந்து வந்த டிகோனுக்கு தெரியவில்லை இது தன்னை நரகத்துக்கு கொண்டு போகிற, அழிவுக்கு கொண்டு போகிற வழி என்று சொல்லி இந்த பெண்கள் டிகோனுடைய மனதை மயக்கி விட்டார்கள். அவருடைய பையில இருந்த பணத்தையும் ஏன் அவருடைய மேல் வஸ்திரத்தையும் கூட்ட உருவி விட்டார்கள். காலப்போக்கில் அவர்கள் கரைந்து போனார்கள். இப்பொழுது டிகோன் நடுத்தெருவில் ஒரு பிச்சைக்காரனை போல, உண்பதற்கு உணவு இல்லை, உடுப்பதற்கு உடை இல்லை, கையிலே பணமும் செலவழிந்து விட்டது. ஒரு தொழிலை தேடி அலைந்து திரிகிறான். ஒரு தொழிலை தேடி போய்க் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று ஒரு சீமானை இந்த டிகோன் சந்திக்கிறான். ஐயா, ஐயா, ஏதாவது ஒரு வேலை எனக்கு கிடைக்குமா? பசி கொடுமை தாங்க முடியவில்லை ஐயா. ஐயோ, இங்க ஒரு வேலை இல்லையே, நீ போய் வேற யாராயிலும் பாரு. இல்லை ஐயா, அப்படி சொல்லாதீர்கள். என் பசி கொடுமை நிமித்தம் நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறேன் ஐயா. ஐயோ, தயவு செய்து மன்னிக்கிறோம், நீ போ போ, இங்க வேலை ஒன்றுமே இல்லை. அவன் எதிர்பார்த்த வேலை அவனுக்கு கிடைக்கவில்லை. தோல்வியோடு கூட பசி கொடுமை வாற்றிக் கொண்டிருக்கிற பொழுது அவன் இன்னும் ஒரு சீமானை சந்திக்கிறான். ஐயா,
ஐயா எனக்கு ஏதாவது வேலை கிடைக்கும் ஐயா. என்ன என்ன ஐயோ, இங்க இவ்வளவு ஊர்பட்ட வேலைகளுக்கு ஆட்கள் இருக்காங்க, நீ போ இங்க ஒரு வேலையும் இல்லை. ஐயா என்னிடத்துல முன் அனுபவம் இல்லை, ஆனால் நீங்கள் எதை கொடுத்தாலும் செய்கிறேன் ஐயா. ஐயோ இல்ல வேலை இல்லை, நீ போய் வேற யாரு பாரு. அந்த இடத்திலும் ஏமாற்றப்பட்டவனாக டிகோன் வாழ்க்கை வெறுத்து அலைந்து திரிகிறான். அவனுக்கு உதவுவார் யாருமே இல்லை. திரும்பவும் ஒரு சீமானை சந்திக்கிறான் டிகோன். ஐயா ஐயா, பசி கொடுமை தாங்க முடியவில்லை ஐயா, ஏதாவது ஒரு வேலை தந்தால் உங்கள் பாதத்தில் நான் வேலை செய்து பிழைத்துக் கொள்ளுவேன். ஐயோ இடத்துல அதிகமான வேலை இல்லை, ஒரே ஒரு வேலை இருக்கிறது, அந்த வேலை உனக்கு தந்தால் நான் என்ன செய்வது? ஐயா நீங்கள் என்ன வேலை என்றாலும் சொல்லுங்கள், என் பசிக்காக நான் எதையும் செய்கிறேன். அப்படி என்று சொன்னால் இடத்தில் பண்டிகை கொஞ்சம் இருக்காது, மேய்ப்பாயா? ஐயா பன்றிகள் இல்லையா, பன்றிகள் கூட்டமா இருந்தாலும் நான் மேய்க்க ஆயத்தம், எனக்கு வேலை தாருங்கள் என்று இந்த டிகோன் புலம்பி அந்த சீமானுடைய பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இவன் வயிற்று பசிக்கு இன்னும் உணவு கிடைக்கவில்லை. பன்றிகள் உண்ணும் உணவையாவது நான் உண்டு என் பசியை ஆற்றிக் கொள்ளட்டும் என்று சொல்லி டிகோன் இந்த பன்றிகளுடைய உணவுகளை திங்க முயற்சி செய்கிறான். ஆனால் இந்த பன்றிகள் அந்த உணவை கூட அவனுக்கு திங்க கொடுக்கவில்லை. இந்த டிகோன் பசியினால் வாட்டி வதைந்து சுருண்டு விழுந்து கிடக்கிறான். இப்பொழுது டிகோன் தன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுகிறான். ஐயோ நான் என் அப்பாவுக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினால் இன்றைக்கு அனாதையாய் கிடக்கிறேனே. பரலோக தேவன் இயேசுவுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தபடியினால் இன்றைக்கு நடுத்தெருவிலே கிடக்கிறேனே என்று சிந்தித்த டிகோன் ஒரு முடிவுக்கு வருகிறான். பரவாயில்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என் தகப்பன் வீட்டை போய் ஒரு வேலைக்காரனாய் சரி பரவாயில்லை, நான் வாழப் போகிறேன் என்ற உணர்வோடு கூட தட்டு தடுமாறி தள்ளாடிக்கொண்டு சீவனில்லாத ஒரு உருவத்தோடு கூட தன் தகப்பன் வீட்டை நோக்கி போகிறான். தூரத்திலே அந்த தகப்பன் டிகோனுடைய சாயலை பார்த்து என் மகனுடைய சாயலாய் இருக்குமோ என்று பார்க்கிறான். மகனே அப்பா அப்பா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்பா, உங்களுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டப்பா. மகனே நீ பாவம் செஞ்சுடைய மகன் இல்லப்பா இல்ல, நான் பரலோக கடவுள் இயேசுவுக்கு விரோதமாக என்னை பெற்று வளர்த்த உங்களுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டப்பா, என்னை மன்னிச்சிருங்க என்று காலை கட்டி பிடித்துக் கொண்டு கதறிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த தகப்பனோ இல்லை மகனை, நீ எழுந்துரு, நீ என்னுடைய மகனப்பா, நீ மறித்தாய், ஆனால் என்னோட திரும்ப வந்து விட்டாய், நீ பயப்படாது, நான் இருக்கிறேன். யாராங்க? உடனடியாக அவனுடைய வேலைக்காரர்களை அழைத்து ஐயோ போய் இவருக்காக நல்ல உயர்ந்த வஸ்திரங்கள் எடுத்து வாருங்கள், ஒரு பெரிய கொழுத்த ஆட்டை அடியுங்கள், அதை விருந்தாய் என்று எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுங்கள், என் மகன் மறித்தான், பிழைத்து வந்திருக்கிறான். தகப்பன் தன் மகனை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஒரு வேலைக்காரனாக அல்ல, தன்னுடைய சொந்த மகனாக விலை உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்துவித்து அவன் எந்த சுகத்தை எல்லாம் இழந்தானோ அதை மட்டுமல்ல, தன் முத்திரை மோதிரத்தையும் தன் மகன் டிகோனுக்கு அந்த அப்பா அணிவிக்கிறான். இப்படியாக இந்த குடும்பம் திரும்பவும் சந்தோஷமாய் வாழ்ந்தது. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஒருவன் பாவம் செய்தால் அவன் தேவ மகிமையற்று போகிறான். ஆனால் அந்த பாவத்தில் இருந்து அவன் மனம் திரும்பும் பொழுது சர்வ வல்லமை உள்ள கடவுள் இயேசுவுக்கு பிள்ளையாக மாறுகிறான். இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று. ஆனபடியினால் அந்த இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் ஒரு வேளை இப்படியான ஒரு சூழ்நிலையிலே கைவிடப்பட்ட ஒரு அனாதையாக யாரும் உதவுவார் இல்லாமல் தட்டு தடுமாறி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் என்னுடைய ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உன் கண்ணீரை துடைக்க, உன்னுடைய வேதனையை மாற்ற நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, இப்படியாக அவரிடத்தில் வருகிற யாராக இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ளுவார். சொந்த பிள்ளையாக அவர் உங்களை அணைத்துக் கொள்வார்.